Hi friends, welcome to Johana Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு உள்ளாட்சி அமைப்புகள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல இந்த தலைப்புல நீங்க எந்தெந்த பகுதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இதை தெளிவா கவனிச்சுட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஒருவேளை நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சரிங்களா? சோ இந்த 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்க படிச்சால் போதும் தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணலாம். சரிங்களா? சோ விருப்பம் உள்ளவங்க 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. சோ 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபுவை பத்தி நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரிப்பன் பிரபு என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும். ரெண்டாவதா உள்ளாட்சி அமைப்புகளோட பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ நகராட்சினா என்ன, நகராட்சியோட மக்கள் தொகை எவ்வளவு, அதை ஆளுகை செய்கிறவங்க யாரு, மாநகராட்சினா என்ன, நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை மாநகராட்சி இருக்கு, அதோட தலைவர் யாரு, அதுல யார் யாரெல்லாம் இருக்கா, அதோட பணி என்ன. சோ இதே மாதிரி நகராட்சி, மாநகராட்சி, கிராம ஊராட்சி, இதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பா இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள், அதுக்கப்புறம் குழுக்கள். சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா பல்வந்த்ராய் மேத்தா குழு எல்லாம் அமைச்சிருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் படிக்கணும். சரிங்களா? சோ உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான முக்கிய சட்டங்கள், அதுக்கப்புறம் முக்கிய குழுக்கள். சரிங்களா? சோ இது போக இந்த இதுல உள்ள பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் நீங்க நல்லா படிச்சிருங்க. சரிங்களா? சோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? சோ கிராம சபை ரொம்ப முக்கியமானது. கிராம சபை பாத்தீங்கன்னா நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் முக்கியமா 11th புக்ல பாத்தீங்கன்னா இந்த 73வது 74வது சட்ட திருத்தம் அது நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? அது உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th உள்ளாட்சி அமைப்பு புத்தகத்துல உங்களுக்கு இருக்கும். இதை நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சோ ஓவராலா இப்ப நான் சொன்னதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சால் போதுமானது. ஓகேங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.